ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் வந்து மார்னிங் வந்து ஹாலிடே. ஸோ ஈவினிங் வந்து எம்சிஎக்ஸ் இருந்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கிடையாது. ஸோ எப்போவுமே ஈவினிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு ஒன் சைடு போகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் எம்சிஎக்ஸ் வந்து அவ்வளோவா பெரிய மூமெண்ட் இல்லை. பட் யூஎஸ்ஐயில் வந்து க்ரீன் கேண்டலில் தான் முடிஞ்சிருக்கு 14th மார்ச். ஸோ கிட்டத்தட்ட 0.55% வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட் மார்க்கெட், அதாவது இன்னைக்கான ஓவர் நைட் மார்க்கெட்டும் கூட ஸோ கிட்டத்தட்ட ஒரு 0.69% வரைக்கும் ஒரு அப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ என்னைக்கு அப்படின்னா மார்ச் 7th கிட்டத்தட்ட ஒரு $68 மேலே போயிட்டு ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 மேலே கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அகைன் வந்து இந்த இடம், ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் என்னதான் கொஞ்சம் மேலே வந்தால் கூட ஒரு செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் எந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னா, ஸோ க்ரூட் ஆயிலையும் சேம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோனுக்குள்ளார தான் ஸோ இது வரைக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 5909க்கும் 5784. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5909, சப்போர்ட் வந்து 5784. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ஆயில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோனில், அதாவது $0.46 ஸோ பாசிட்டிவ் ஜோனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு கேப்பை விழுவறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கேப்பை விழுந்தால் பை சைடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நேற்று ஹை வந்து 5858. ஸோ ஒரு கேப் விழுந்தது அப்படின்னா ஸோ 5909 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதை தாண்டி வந்து வேணாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 4-5 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 times ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆன ஏரியா தான் 5909. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து போக முடியும். 5909க்கு மேலே பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு 5 minutes கேண்டலோ இல்லை 15 minutes கேண்டலோ க்ளோசிங் வச்செல்லாம் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட முடியாது. அதனால் ஒரு 1 day ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கேண்டில்ஸ் மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம பை சைடு வந்து போக முடியும். அதில் டீசெண்டான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 5909 வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல செல்லிங் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு கேப் அப்பில் பை ட்ரை பண்ணலாம். ஸோ 5909 ஒரு செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே வருமா மார்க்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஒரு நல்ல ஃபால் இருந்தால் மட்டும்தான் ஸோ இங்கே வரும். இங்கே மேபி ஒரு ஈவினிங் டைம் வந்தால் இந்த இடத்துல வேணால் ஒரு பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரேர். ஒன்று இதை உடச்சிட்டு மேலே போயிடும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் எடுத்துகிட்டு ஒரு மேபி ஒரு மிட் பாயிண்ட் 5840 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு 354.2 354.2ல். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 370 365 வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ கோல்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் 14th ஒரு 3004 ஃபஸ்ட் டைம் வந்து $3000 வந்து ஹிட் ஆகிருக்கு கோல்டு. ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கறனால இந்த லோவை, அதாவது 2978 லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. மற்றபடி இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல்லிங் இருக்கும். இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லோ பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து கோல்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்வர். ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ரெட் கலர் கிட்டத்தட்ட -$0.07 தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி க்ளோஸுக்கு கீழே தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கோல்டெல்லாம் நல்ல ஹை இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான். ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ஒரு நல்ல ஹை போயிடுச்சு, ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொருளை வந்த விலைக்கு விற்றுட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக கோல்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான். கிட்டத்தட்ட
ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 903 பிரேக் அவுட் பண்ணால் 910 920 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி ஜிங்க்கெல்லாம் நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆல்ரெடி ஜிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி 282 வந்திருக்கு. ஸோ அகைன் 282 பிரேக் அவுட் பண்ணால் 284. இதோட சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 278. ஸோ 278 வந்தால் ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 280 282 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.